ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 11, 2025. ஆன்மீகத்தின் பாதையில் ஓர் அழகான தாரணை சமர்ப்பண உணர்வாகும். யார் மீது நமக்கு அன்பு இருக்குமோ அவர்களுக்கு நாம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து விடுகிறோம். இவ்வுலகில் சமர்ப்பண உணர்வோடு வாழ்வதற்கு மிகுந்த ஞானம் அவசியமாகிறது. ஞானத்தோடு காரியங்களை செய்பவர்கள் பல பொறுப்புகளையும் கையாள்கிறார்கள். நிரந்தரமாக முன்னேறிக் கொண்டே செல்கிறார்கள். எப்போது நாம் பகவானையே தெரிந்து கொண்டோமோ, அவரது முழுமையான அன்பை பெற்று கொண்டிருக்கிறோமோ, அந்த அன்பிற்காக அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து விடுவோம். தந்தையே, உங்களது கட்டளை எதுவோ நாங்கள் அதன்படியே நடந்து கொள்வோம். பக்தி மார்க்கத்தில் நாம் தான் கூறி வந்தோம், ஏ பிரபு, எப்போது நீங்கள் பூமிக்கு வருவீர்களோ நாங்கள் நீங்கள் சொல்வதை மட்டுமே கேட்போம். நீங்கள் சொல்வதை தான் ஏற்றுக்கொள்வோம். யுகங்களாக மனிதர்கள் கூறியதை தான் கேட்டு வந்தோம். இப்போது பகவான் நமது முன்னிலையில் இருக்கின்றார். அவர் பரம ஆசிரியராகி முழுமையான ஞானத்தை வழங்கியிருக்கின்றார். இப்போது நம் மனதிலிருந்து என்ன வெளிப்பட வேண்டும்? பாபா, நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அவ்வாறே நடந்து கொள்வோம். நாம் அவரது கட்டளைகளின்படி நடந்து கொள்ளும்போது அவர் நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். அவரது சக்திகளின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவரை முழுவதுமாக தெரிந்து கொள்வோம். நாம் பகவானிடம் வந்திருக்கிறோம். அவர் நமது முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் எத்தனை நல்ல விதமாக தனது பொறுப்பினை ஆற்றுவார் என்று சிந்தித்து பாருங்கள். பகவானுக்கு சமர்ப்பணமான பின்பும் என்னவாகும் என்ற கவலை இருக்கிறதென்றால், இப்படி நடந்துவிடக்கூடாது, அப்படி நடந்துவிடக்கூடாது என்று கவலைகள் இருக்கிறதென்றால் நாம் இன்னும் பகவானை சரியாக கண்டறியவில்லை என்றே பொருளாகும். எனவே வாருங்கள், முழுவதுமாக சமர்ப்பணம் செய்து விடுவோம். அனைத்தும் உங்களுடையது என்று அர்ப்பணம் செய்து விடுவோம். பாபா, எனது புத்தி கூட உங்களுடையது, மனமும் உங்களுடையது, எனது ஒவ்வொரு கர்மமும் உங்களுக்காகவே. இந்த 3 விஷயங்களின் மீது விசேஷமாக கவனம் செலுத்துவோம். புத்தியை சமர்ப்பணம் செய்வோம். பாபா இவ்வாறு கூறுகிறார், ஆனால் எனது புத்தி வேறு விதமாக கூறுகிறது என்று நாம் யோசிக்கக்கூடாது. எப்போது இதனை கூறுபவர் சுயம் பகவான் என்று நாம் கண்டறிந்து விட்டோமோ, பின்னர் என்னுடைய புத்தி இவ்வாறு கூறுகிறது என்று யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? என் மனம் இவ்வாறு சிந்திக்கிறது என்று யோசிக்கக்கூடாது. மனமும் பிரபுவின் கட்டளைப்படிதான் யோசிக்க வேண்டும். மற்றும் அனைத்திலும் அழகான விஷயம் என்னவென்றால், பாபா, எனது ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காகவே என்று நினைப்போம். எவ்வாறு ஒரு மனிதர் தன் குடும்பத்திற்காக அனைத்து காரியங்களையும் செய்கிறார், ஒரு நல்ல பணியாள் தனது எஜமானருக்காக அனைத்து காரியங்களையும் மேற்கொள்கிறார், அவ்வாறே நாமும் சமர்ப்பணமாகி விடுவோம். பாபா, எனது ஒவ்வொரு கர்மமும் உங்களுக்காகவே. முற்றிலும் ஆனந்தமடைவோம். நான் பகவானுக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அவரது சேவையில் ஈடுபட்டிருக்கிறேன். நடந்தாலும் அவருக்காகவே, பார்த்தாலும் அவருக்காகவே, மற்றும் அவரைத்தான் பார்க்க வேண்டும். கேட்டாலும் அவர் கூறுவதையே கேட்க வேண்டும். அன்பு செலுத்தினாலும் அவரையே நேசிக்க வேண்டும். பாபா, அனைத்தும் உங்களுக்காகவே. இதில் நமக்கு பரம ஆனந்தம் அனுபவமாகும். எனவே இன்று முழு நாளும் சமர்ப்பண உணர்வினை தாரணை செய்வோம். பாபாவுடன் பேசிக்கொண்டே இருப்போம். பாபா, எனது அனைத்தும் உங்களுக்காகவே. எனது வீடு, எனது வியாபாரம், எனது கடை அனைத்தும் உங்களுடையது. எனது குடும்பம், குழந்தைகள், கணவன், மனைவி அனைவரும் உங்களுடையவர்கள். மிகுந்த ஆனந்தம் அனுபவமாகும். பாபா, நானும் உங்களுடையவன். பின்னர் பாபா மேலிருந்து குரல் கொடுப்பார், குழந்தாய், நானும் உன்னுடையவனாவேன். எனது அனைத்தும் உன்னுடையதாகும். இதனால் மனம் பரம ஆனந்தத்தினால் நிறைந்துவிடும். கூடவே ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்வோம். இந்த உடல் என்ற உடையை தந்தையிடம் ஒப்படைத்து விடுவோம். இந்தாருங்கள் பாபா,
இந்த உடல் உங்களுக்கு சமர்ப்பணம். இப்போது மீதம் இருப்பது நிராகார ஆத்மாவாகிய நான் மட்டுமே. வெறும் ஆத்மா மட்டுமே, வேறு எதுவுமே இல்லை. எனவே இன்று முழு நாளும் இவ்வாறு நிராகார நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் பயிற்சி செய்வோம். மேலும் தந்தையிடம் அனைத்தும் உங்களுடையது என்று அர்ப்பணம் செய்வோம். ஓம் சாந்தி.